நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுத்தழல் அத்தியாயம் 13. முகில்திரை 6. நகர்ச்சூதர்களைப் போல அவை முறைமைகளை தெரிந்தவனாகவோ தன்னை விட பெரியவர்களுடன் நிமிர்வுடன் பழக தெரிந்தவனாகவோ ஆசுர நாட்டு பாடகன் இருக்கவில்லை. உடலெங்கும் அணிந்திருந்த கல்மணி மாலைகள் நடையில் குலுங்கி ஒலிக்க, காலில் அணிந்த குரடு தரையில் தாளம் எழுப்ப, வலத்தோளில் முழவும் இடத்தோளில் சிறு பறையும், இடையைச் சுற்றி கட்டிய தோள்பட்டையில் வெவ்வேறு அளவுகளில் தாளக்கழிகளுமாக அவன் சிற்றடி எடுத்து வைத்து தோளசைத்து மெல்ல நடனமிட்டபடி சென்றான். தான் செல்வது ஒரு அரசவைக்கு என்று அவன் அறிந்திருக்கவில்லை என்றும், வழக்கம் போல மூதாதையர் பலிக்குடை நிகழும் இடத்திற்கோ நீத்தார் வணக்கத்திற்கோ வென்றோர் புகழ் பாடும் மன்றுக்கோ என எண்ணியிருக்கிறான் என்று பிரலம்பன் நினைத்தான். ஆனால் இருபுறமும் கூடி அவனை நோக்கிய வீரர்களை பார்த்து புன்னகைத்தபடி கைகளை சுழற்றி இடையை மெல்லிய தாளத்துடன் நெளித்து ஆட்டியபடி அவன் செல்வதை கண்டபோது அவன் அத்தருணத்தின் அயல்தன்மையை கடக்கவே அதை செய்கிறான் என்று புரிந்தது. அங்கு எப்படி நடந்து செல்ல வேண்டும், கூறு நோக்குகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அறியாததனால் தன்னை வேடிக்கைக்குரியவனாக மாற்றிக்கொள்கிறான். படிகளில் நடனமிட்டபடி ஏறி கூடத்திற்குள் நுழைந்து மெல்ல சுழன்று 4 பக்கமும் தலை குனிந்து வணக்கம் வைத்து, இப்புறமா என்று அவன் கேட்டபோது பிரிதொன்று தோன்றியது. அவன் தன் கலையை நிகழ்த்துகையில் மட்டுமே நிறைவும் தன்னம்பிக்கையும் கொண்டவனாக இருக்கிறான். பாடகனாக மட்டுமே அவனால் மானுடரை எதிர்கொள்ள முடிகிறது. அப்போது விண்ணவர் உலவும் வெளிக்கு எழுந்து கொண்டு அங்கு நின்று குனிந்து அவர்களை பார்க்கிறான். தூது அவன் தொழில் அல்ல. அவனை ஏதோ நோக்குடன் அதற்கு அனுப்பி இருக்கிறார்கள். ஆசுரத்தின் எல்லை கடந்து முதற்காவல் அரணை அடைந்ததுமே தன் உடல் சிறுத்து சிற்றெரும்பென ஆகி படை வீரர்களின் காலுக்கு கீழே இருப்பதை அவன் உணர்ந்திருப்பான். ஆனால் பாடகன் என ஆடத் தொடங்கியதும் அதிலிருந்து எழுந்து பெருகத் தொடங்கி இருப்பான். அவன் அவை நிகழ்வை ஒரு நாடகம் என்றாக்கப் போகிறான் என்று பிரலம்பன் உணர்ந்தான். அபிமன்யு இருக்கும் உளநிலையில் அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறான் என்ற ஐயம் எழுந்தது. சீற்றத்துடன் எழுந்து உடைவாளை உருவி அவன் தலையை வெட்டி உருட்டினாலும் வியப்பதற்கில்லை என்று தோன்றிய மறு கணமே அவ்வாறல்ல. ஒவ்வொரு தருணத்திற்கும் உரிய முறைமையில் மிகச் சரியாக தன்னை அமைத்து கொள்ளும் கலை அறிந்த பிறவி ஆட்சியாளன் அவன் என்றும் தோன்றியது. உடனே அவையில் என்ன நிகழவிருக்கிறது என்று அறியும் ஆவல் எழுந்தது. பாடகன் 2 கைகளையும் விரித்து கால்களை ஒன்றுக்கு ஒன்று மாற்றி வைத்து நடனமிட்டபடி அவைக்குள் நுழைந்தான். கடம்பரும் 2 காவலரும் அபிமன்யுவுடன் பேசிக் கொண்டிருந்தனர். சலங்கை ஒலி கேட்டு அவர்கள் திரும்பி பார்க்க, அபிமன்யு அவனை அரைக்கணம் மட்டும் நோக்கிய பின் திரும்பி பிரலம்பனின் விழிகளை சந்தித்தான். தூதன் இவன்தானா என்ற வினா அதில் இருந்தது. ஆம் என்று விழிகளாலே பிரலம்பன் சொன்னதும் தலையிலிருந்து கால்வரை பாடகனை ஒரு நோக்கு பார்த்த பின் புன்னகையுடன் இயல்பானான். அவை நடுவே வந்து மயிலடி வைத்து ஆடி 2 கைகளையும் விரித்து மெல்லச் சுழன்று வணங்கி அமைந்த பாடகன் கூத்துக்கலைக்குரிய மணிக்குரலில், அவையை வணங்குகிறேன். பாண்டவ குலத்து தோன்றலும் இந்திரபிரஸ்தத்தின் இளவரசரும் 7 கடல் சூழ் விரிநிலம் வாழ்த்தும் வில் வீரரும் யாதவ குலத்து மருகனும் ஆகிய அபிமன்யு தேவரை அவை நின்று வணங்குகிறேன். நான் காசியப குலத்து தோன்றலும் ஹிரண்யகசுபுவின் குருதி வழிவந்த வைரோஜனரின் பெயர் மைந்தரும் மாபலி சக்கரவர்த்தியின் 100 மைந்தர்களில் இறுதியினருமாகிய பாணாசுர சக்கரவர்த்தியின் சொல் கொண்டு வந்த தூதன். இந்த அவையில் என் அரசர் ஆணையிட்ட சொற்களை சொல்ல வந்துள்ளேன் என்றான். நாகம் போல அவன் மெல்ல உடல் எழுந்தான். 2 கட்டை விரல்களில் நின்று, கேளுங்கள் அவையீரே, என்னை என் சக்கரவர்த்தியின் கையிலிருந்தெழுந்த அம்பென அறிக. என் நாவிலிருந்தெழுபவை அவர் சொற்கள் என்றுணர்க. என்னை வணங்குக, என் சொற்களை ஏற்றுக்கொள்க. புவிமேல் எழுந்து ஆணையிடும் எங்கள் தலைவன் பாரத வருஷத்தில் நிகரென்றோ மாற்றொன்றோ பிரிதொரு சொல்லெழா ஒண்ணா முதல்வன். அவன் புகழ் வாழ்க என்றான். அபிமன்யு பீடத்திலிருந்து எழுந்து கூத்து கலைஞர்களுக்குரிய முறையில் 2 கைகளையும் விரித்து சுழற்றி குவித்து தலை வணங்கி
அசுரகுல சக்கரவர்த்தி பாணாசுரரின் பெருமைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தூதர் என் அவைக்கு வந்ததை மூதாதையருக்கு அளிக்கப்பட்ட பெருமை என்றுணர்கிறேன். அமர்க, அளிக்கப்பட்ட சொல்லை அருளி அவை நிறைக என்றான். பிரலம்பன் புன்னகையுடன் முகத்தை திருப்பிக் கொண்டான். உதடுகளில் புன்னகை எழுகிறதா என்ற ஐயம் எழ அதை மறைக்கும் பொருட்டும் மீசையை கைகளால் வருடினான். மீண்டும் பீடத்தில் அமர்ந்த பின் அபிமன்யு நாடகத்தனமாக, நான் தங்கள் தூது சொல்லை அறிய செவி கொண்டிருக்கிறேன் பாடகரே என்றான். நான் இங்கு உஷா பரிணயம் என்னும் பாடலை பாடும் பொருட்டு வந்துள்ளேன். பிரிதொரு தூது செய்தியும் எனக்கு அளிக்கப்படவில்லை என்றான் பாடகன். பிரலம்பன் திகைப்புடன் மீசையிலிருந்து கையை எடுத்தான். அபிமன்யுவின் முகத்தை பார்க்க அபிமன்யு விழிகளில் புன்னகையுடன் முகத்தால் அவனை ஆறுதல் படுத்திவிட்டு, சொல்க பாடகரே என்றான். தொல்சிவம் கோயில் கொண்ட கைலை மலை, அம்மையும் அப்பனும் ஆடும் பனிமலை அடுக்குகள், இளமைந்தர் இருவரும் புவி நாடகத்தை ஏற்றும் வடதிசை தூயது, அதை வணங்குக. வடதிசை பனிமலை சாரலில் உள்ளது ஆசுர திருநாடு. 1000 அசுர சக்கரவர்த்திகள் ஆண்ட நிலம், 12,008 பெருங்குலங்கள் பரவி நிறைந்த காடுகள். அவர்களின் முன்னோர் மூச்சிலிருந்து எடுத்து அனலென்று வெளிவிட்ட சொற்களால் ஆனது ஆசுர வேதம். அது என்றும் வாழ்க. அது பாரத வருஷத்தின் மேல் அமுது மழை என பொழிக. 1000 கோடி விதை சொற்கள் என்றாகுக. காடென எழுந்து இலை நாவுகள் கொள்க. அவையே கேள். 1000 கோடி சொற்களாலான அசுரவேத பெருக்கை தொல்முனிவராகிய பிரகஸ்பதி 8 வேதங்களாக தொகுத்தார். அவரது மைந்தர் சுக்ரர் அதை 4 வேதங்கள் என்றாக்கினார். 4ஐயும் ஒன்றென்றாக்கி தன் குடிகளுக்கு அளித்தார் மாமன்னர் ஹிரண்யகசிபு. அவ்வேதத்தால் ஆணையிடப்பட்டு அசுர குடிகள் 1000 வரை தன் கைகள் என்றாக்கி அமர்ந்திருக்கும் சக்கரவர்த்தியாகிய பாணாசுரர் இப்புவி வணங்கும் பெற்றி கொண்டவர். சகசிரஹஸ்தனை வாழ்த்துக, சகசிராஷனை வாழ்த்துக. 1000 கண்களால் அருளப்பட்டும் 1000 கைகளால் அணைக்கப்பட்டும் அதில் பாதி நாவுகளால் ஆணையிடப்பட்டும் வாழும் குடிகளை வாழ்த்துக என்று முகமன் உரைத்தான். அமர்வது அவனுக்கு பழக்கமில்லை என்று தெரிந்தது. நின்று கால் சலங்கை ஒலிக்க மெல்ல நடனமிட்டு சுழன்று அவை நோக்கி அவன் கதை சொன்னான். மாமன்னர் பாணாசுரரின் பட்டத்து இளவரசி பிந்துமாலினி சிருங்கபிந்து என்னும் சிற்றூரில் தொல்குடி அசுரர் பிந்துமாலரின் முதல் மகளாக பிறந்தாள். எரிவின் மீன் குளிர்ந்தது போல அழகு கொண்டவள், 7 தழல் போல அவ்வழகு வளர்பவள், கொன்றை பூத்த மலை சரிவென விழி நிறைப்பவள். அவளால் பொலிந்தது சிறுநகர் சிருங்கபிந்து. அவள் காலடிப்பட்ட இடங்களில் பொன் மலர்கள் மலர்ந்தன. அவள் புன்னகையை தேடி கந்தர்வர்கள் சிற்றிறகுகள் சூடி ஒளி கொண்டு வந்து சூழ்ந்தனர். அவள் உறங்கும் இரவுகளில் மின்மினிகளென கிண்ணறர் குடில் கூரையை சூழ்ந்திருந்தனர். பாணருக்கு துணைவே என கைலை அரசியின் சாயலுடன் மண்ணிறங்கிய ஒருத்தியை கண்டடைய வேண்டுமென்று அசுரகுல பூசகர் 6 களம் வரைந்து கணித்து உரைத்தனர். எவளை கண்டு சிம்மம் பணிகிறதோ அவளே பாணரின் துணைவி என்றாக முடியும் என்றனர் குடிப்பூசகர். 7 ஆண் சிம்மங்களுடன் அசுரகுலத்து தூதர் 1000 தொல்குடிகளையும் அணுகினர். ஊர்தோறும் முரசுகள் எழுந்தன. அச்சிம்மத்தின் அருகே வந்து அதன் பிடரியை வருடி பணிய வைக்கும் பெண் அசுர சக்கரவர்த்தியின் அகத்துணைவி என்றாவாள் என்றனர். 1000 சிற்றூர்களுக்கும் சிம்மங்களுடன் சென்ற போதும் எப்பெண்ணும் அவற்றின் அருகே வர துணியவில்லை. 3 மாதங்களுக்கு பின் இறுதியாக எஞ்சிய ஆசுரத்தின் எல்லை நிலத்தின் சிருங்கபிந்துவை அடைந்து அதன் மன்றுக்கு சோழன் என்னும் பெருஞ்சிங்கத்தை கொண்டு வந்து நிறுத்தினர். 12 சுமந்து வந்த இரும்பு கூண்டிலிருந்து அது இறங்கி நிலமறைந்து பெருங்குரல் எழுப்பிய போது ஊரிலிருந்த பசுக்கள் அஞ்சி கூச்சலிட்டு கட்டுத்தறிகளில் சுற்றி சுழன்றன. குழவியர் அன்னை முலைகளில் முகம் மறைத்தனர். அது கட்டப்பட்டுள்ளது என்று அறிந்தாலும் அறியா காடுகளின் நினைவால் மெய்ப்பு கொண்டனர் அனைவரும். அரசரின் அறிவிப்பை நிமித்திகர் கூறிய போது எவரும் மறுமொழி ஆற்றவில்லை. ஊர்த்தலைவர் ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று அனைவரும் அவரை நோக்கினர். பேரரசியர் பிறக்கும் அரண்மனைகளுக்கு செல்ல வேண்டிய சிம்மம் என்றார் பூசகர். ஏவலன் 72 இடங்களில் மணி பிறக்கும் என்கின்றனர் நூல்கள்
என்றான். ஊர் தலைவர் சுற்றிலும் நோக்கிவிட்டு, இதன் ஓசையிலேயே எம் குடிப்பெண்டிர் அஞ்சி குடில்களுக்குள் ஒடுங்கிவிட்டனர் என்றார். சோழன் கட்டுச்சங்கிலியில் திமிரியபடி சுற்றி வந்தது. கைகளால் அதை அரைந்து உடைக்க முயன்றது. கழுகின் அலகு போன்ற பற்கள் கொண்ட வாயை திறந்து செம்புல் குவை போன்ற பிடரியை குலைத்து உருமியது. அப்போது தேனெடுக்கச் சென்ற பிந்துமாலினி தன் தோழியுடன் ஊருக்குள் புகுந்தாள். ஏவலர் சுமந்து வந்த கூண்டை கண்டு ஆர்வத்துடன் அருகணைந்து அங்கே நின்ற சிம்மத்தை பார்த்தாள். முகம் மலர்ந்து அருகே வந்து, சிம்மம், நான் இதுவரை பார்த்ததே இல்லை என அதன் பிடரியில் கை வைத்தாள். பழகிய நாய் என உடல் குலைத்து தலை தாழ்த்தி அவள் காலடியில் படுத்து கொண்டது சிம்மம். அவள் அதன் பிடரி மயிரை அலைந்தபடி, இனியது தந்தையே, இது இனி நம் ஊரிலேயே இருக்கட்டும் என்றாள். இச்சிற்றூர் இனி அரசி பிறந்த இடமென புகழ் பெற்றுவிடும் அரசி என்றார் சிம்மத்துடன் வந்த நிமித்திகர். பாணர் முன்னரே 10 மணிவேயரில் 100 மைந்தருக்கு தந்தையாகி இருந்தார். பட்டத்தரசி அவை அமர்ந்ததும் அவளில் தோன்றும் இளவரசனுக்கே அசுரகுலத்து மணிமுடி என்று அறிவிக்கப்பட்டது. 1000 குடிகளும் அவள் வயிற்றின் செய்திக்காக ஒவ்வொரு நாளும் செவி கூர்ந்தன. 4 திசைகளில் இருந்தும் நிமித்திகர் அவைக்கு வந்து நிகழ்வன உரைத்தனர். திமிர குலத்தின் நிமித்திகரான பர்ணயர், அரசியின் வயிற்றில் அழகிய மகள் எழுவாள், அவள் அசுரருக்கு மனைவியாக மாட்டாள் என்றார். அவை அச்சொற்களை கேட்டு திகைத்தது. பாணர் சினத்துடன் எழுந்து, அவள் ஊழ் என்ன? அச்சினத்தை கண்டு அஞ்சிய பர்ணயர், சக்கரவர்த்தி, கவிடி காட்டுவதையே அடியேன் சொல்ல முடியும். இளவரசி பேரரசு ஒன்றின் அரசி என்றாவள் என்றார். பாணர் மீசையை முறுக்கியபடி வெறுமனே நோக்கினார். அரசி முகமலர்ச்சியுடன், எந்த பேரரசு? சத்திரிய பேரரசா, நிஷாதர்களுடையதா என்றார். அதை இன்று சொல்ல முடியாது அரசி என்றார் பர்ணயர். இன்னும் ஒன்றுள்ளது, அதை சொல்லும் என்றார் பாணர். இல்லை என அவர் முனக, உமது முகக்குறியே காட்டுகிறது, சொல்க என்றார் பாணர். சக்கரவர்த்தி, இது நான் கண்டுரைப்பது மட்டுமே. இளவரசியின் மைந்தர் வாழ மாட்டார்கள். இவ்விளவரசியின் மைந்தருடன் அவ்வரசும் குலமும் முற்றழியும் என்றார் பர்ணயர். அரசி அஞ்சி அழுகையொலி எழுப்ப பாணர் எழுந்து வந்து, எவ்வண்ணம் இவள் பிறரால் கொல்லப்படுவாள்? நான் இவளை அசுரரன்று பிறருக்கு அளிக்க மாட்டேன் என்றால் என்ன நிகழும் என்றார். அரசே, இவள் எல்லை கடந்து சென்று தன் கணவனை கண்டடைவாள் என்றார் பர்ணயர். எவ்வண்ணம், எவர் துணையால் என்றார் பாணர். இவளுக்கு நிகரான தோழி ஒருத்தியே இவள் அடைவாள். அத்தோழியை கொண்டு தன் கை கவர்பவனை கண்டடைவாள் என்றார் பர்ணயர். பாணர், அது நிகழாது காப்பேன் என்றார். ஊழை வெல்வது மானுடரால் ஆகாது அரசே என்றார் பர்ணயர். ஊழை வென்றே இங்கு வந்து இப்படி நின்றுள்ளேன் என்றார் பாணர். பாடகன் தன் கை தாளத்தை மீட்டி நிறுத்தி சுழன்று தலை வணங்கி, நிமித்திகர்கள் சொல்லில் வெளிப்படும் ஊழ் என்பது என்ன? அவையீரே, அது தூண்டிலில் நெளியும் புழு அல்லவா? ஊழின் நுனியையும் விளிம்பையுமே அவர்கள் அறிகிறார்கள். அதை அவர்களின் சொல்லில் கண்டு அஞ்சி பதறி உழன்று மானுடர் அதையே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எதை எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அதை நோக்கியே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். சென்றடைந்த பின் திரும்பி நோக்கினால் வந்த வழி என்பது நாம் அமைத்தது என்பதை அறிவோம். அறிகையில் அறிந்தமையால் ஆவதொன்றில்லை என்றும் தெளிவோம். கடம்பர், இளவரசர் இக்கதையை கேட்க இங்கு அமர்ந்திருக்கவில்லை. உமது தூது என்னவோ அதை சொல்லும் என்றார். பாடகன், தூதென்று எதுவும் என்னிடம் சொல்லப்படவில்லை. இக்கதையை பாடும்படிதான் சொல்லப்பட்டது. இதன் பெயர் உஷா பரிணயம். இதன் 2வது பாதம் காமதர்ப்பணம். அதன் தொடக்கத்தில் என்ன நிகழ்கிறதென்றால் என்றான். கடம்பர் ஏதோ சொல்ல முயல அபிமன்யு அவரை விழிகளால் தடுத்து, சொல்லுங்கள் பாடகரே என்றான். 10 மாதம் நிறைவுற்று பிந்திமாலினி தேவி பெற்ற மகவு காலையொளியின் அழகு கொண்டிருந்தமையால் அதற்கு உஷை என்று பெயரிட்டனர். மகவு பிறந்த செய்தியை அரண்மனைக்கு வெளியே எவரும் அறியாமல் காத்தார் பாணர். அவள் வாழ்வதற்கென்று அணி மாளிகை ஒன்றை அமைத்தார்.
நீல நீர் நிறைந்த சந்திர தர்ப்பணம் என்னும் ஏரியின் நடுவே இருந்த ஹரிதமுகுளம் என்னும் சிறிய தீவில் அமைந்த அந்த மாளிகையில் உஷையின் அன்னையும் செவிலியரும் சேடியரும் அரசரும் மட்டுமே செல்ல முடியும். அங்கே உஷை அன்பில் நெகிழ்ந்த கைகளிலிருந்து கைகளுக்கு சென்று வாழ்ந்தாள். மலர்களிலிருந்து மலர்களுக்கு செல்லும் வண்ணத்து பூச்சியைப் போல என்றான் பாடகன். ஆனால் குழவிக்கு ஓராண்டு அகவை நிறைந்த போது அது ஏங்கி மெலியலாயிற்று. மருத்துவச்சிகள் மாறி மாறி சென்று நோக்கி அனைத்து முறைமைகளையும் இயற்றியும் குழவி மேலும் தேய்ந்தபடியே வந்தது. விலா எலும்புகள் தேய்ந்து விழிகள் குழிந்து உதடுகள் வறண்டு இறப்பு நோக்கி சென்றது. அத்தனை மருத்துவச்சிகளும் கையொழிய மகவு மாயும் என்பது உறுதி என்றாகிவிட்ட நிலையில் முதிய செவிலி ஒருத்தி தயங்கி அஞ்சி தன் கருத்தொன்றை அரசியிடம் சொன்னாள். எந்த மகவும் பெரியவர்களை கண்டு முழுதும் நிறைவதில்லை. தன்னை உணர்ந்ததுமே அது தன்னை மகவு என்றும் அறியும். ஆகவே தன்னை போன்ற மகவுகளை அதன் உள்ளம் தேடும். இளவரசி தனிமை கொண்டிருக்கிறாள். ஆனால் பிரிதொரு மகவை இதனுள் நுழைய ஒப்பேன் என்று பாணர் சொன்னார். இது அவளுக்கென்றே அமைக்கப்பட்ட மாளிகை. இங்கே அவளுக்கு நிகர் தோழிகள் எவரும் அமைய மாட்டார்கள். இது என் ஆணை. அரசி, நம் மகளை நாம் இழக்க நேரிடும் என அழுதாள். இங்கு ஊழென்பது என் ஆணை என்றார் பாணர். அரசியின் விழி நீர் சொட்டி நனைக்க இளவரசி உயிர் கரைந்து கொண்டிருந்தாள். ஆவதென்ன என்று அறியாமல் அனைவரும் செயல் எழுந்து நின்றிருக்கையில் உடுகோசையுடன் ஒரு முதுமகள் வந்து ஏரிக்கரையில் நின்று குறியுரைத்தாள். நோயுற்றிருக்கிறாள் இளவரசி. நோய் வென்று எழுவாள். நலம் திகழும். நல்வழி கொண்டு வந்திருக்கிறேன். நலம் திகழ நெறி காட்டுவேன். அரசி அவளை வரச் சொல்லி இளவரசியை காட்டினாள். அவள் உடுகோசை எழுப்பியபடி அரண்மனைக்குள் புகுந்தாள். தன் ஆடையில் கறந்து நீள்வட்ட வடிவ ஆடி ஒன்றை கொண்டு வந்திருந்தாள். அந்த ஆடியை இளவரசியின் முன் காட்டி, பார், இது உன்னை போன்ற குழந்தை என்றாள். முகமலர கை நீட்டி ஆடியை பெற்றுக்கொண்ட குழந்தை சிரித்து கன்னம் குழிந்தது. அதன் மேல் வருடியது. அதை நோக்கி முகம் கொண்டு சென்றது. அதை நெஞ்சோடு அணைத்து குழவி என்றது. இவள் பெயர் சந்தியை என்றாள் முதுமகள். சந்தியை சொல்க இளவரசி, சந்தியை. இளவரசி வாய் குவித்து விழியொளிர நோக்கி சிரித்து மெல்ல தியை என்றாள். அவள் பெயர் சித்திரலேகை. நான் அணிச்சித்திரம் அமைக்கும் கலை அறிந்தவள். அரசி, இந்த மாளிகை சுவர்களில் ஓவியங்கள் அமைப்பேன் என்றாள். நீ இளவரசிக்கு துணை என்று இங்கிரு என்றாள் பிந்துமாலினி. சித்திரலேகை பிறகெப்போதும் இளவரசியுடனேயே இருந்தாள். இளவரசியின் தோழி என்றாயிற்று ஆடிப்பாவை. விழித்திருக்கும் பொழுதெல்லாம் அவள் அதனுடன் விளையாடினாள். இரவில் அருகே போட்டு கையால் அணைத்து கொண்டு துயின்றாள். ஒரு முறை இரவில் இளவரசியின் மஞ்சத்தரைக்கு சென்ற செவிலி ஒருத்தி இளவரசி துயில்கையில் ஆடிப்பாவை விழித்திருப்பதைக் கண்டு திடுக்கிட்டாள். தன் விழி மயக்கா என எண்ணி அவள் கூர்ந்து நோக்கிய போது ஆடிப்பாவை அவளை நோக்கி புன்னகைத்தது. ஆனால் அஞ்சியோடி வந்து அவள் சொன்னதை எவரும் நம்பவில்லை. அத்தீவுக்குள் வாழ்ந்து மதி மழுங்கியவள் என்று அவளை மதிப்பிட்டனர். அவள் மதியிலி என்றே பிறரால் நடத்தப்பட்டாள். அவ்வண்ணமே அவளும் ஆனாள். பின்னர் அவள் சந்தியை ஒவ்வொரு நாளும் கண்டாள். ஆடியிலிருந்து இறங்கி இளவரசியின் அரைச்சாளரம் வழியாக நோக்கி நின்றிருக்கும் சந்தியை அவள் கண்டாள். நள்ளிரவில் நிலவெழும் நதியில் அவள் நீந்தி விளையாடுவதை, ஒளியில் எழுந்து முகில்களில் நீந்துவதை, மின்மினிகளுடன் சுழன்று பறப்பதை சாளரம் வழியாக நோக்கி கை நீட்டி கூச்சலிட்டாள். ஒரு நாள் ஏரி நீரில் மூழ்கி உயிரிழந்து கரைச்சேற்றில் கூந்தல் பரவி வேரோடி இருக்க விழித்த கண்களும் வியந்த முகமுமாக கிடந்தாள். சித்திரலேகை அரண்மனை சுவர்களிலெல்லாம் ஓவியங்களை நிரப்பினாள். மலர் காடுகளும் புல்வெளிகளும் நீரோடைகளும் சுனைகளும் மலைச்சரிவுகளும் கொடுமுடிகளும் சுவர்களில் விரிந்தன. அவற்றில் விழியொளிரும் மான்களும் வெண்முகில் போன்ற பசுக்களும் நீரலை உடல் கொண்ட புறவிகளும் தளிர்கிளிகளும் தழல் குருவிகளும் நீலமெழுந்த மயில்களும் நிறைந்தன. அச்சுவரில் சித்திரலேகை தன் உருவை வரைந்து வைத்தாள். கோணுடலும் பழுத்த விழிகளும் பல்லில்லாத வாயுமாக தோன்றிய சித்திரலேகை அவளை நோக்கி புன்னகைத்தாள்.
அச்சுவர் நோக்கி தன் ஆடியை மெல்ல திருப்புகையில் அந்த வட்டப்பரப்புக்குள் அவை உயிர் கொள்வதை உஷை கண்டாள். மான்கள் துள்ளின, பசுக்கள் திரும்பி நோக்கின, புறவிகள் பாய்ந்து சுழன்று வந்தன, கிளிகளும் குருவிகளும் சிறகடித்தன, மயில்கள் தோகை விரித்தாடின. அவற்றுக்கிடையே கைவீசி சிரித்து ஆடினாள் சந்தியை. அழகிய இளமகளாக தோற்றம் கொண்டிருந்த சித்திரலேகை அவளுடன் களியாடி சிரித்தாள். நாளெல்லாம் அவள் அந்த சோலைகளிலும் மலைகளிலும் விளையாடி கொண்டிருந்தாள். உஷையுடன் வளர்ந்தாள் சந்தியை. இருவருக்கும் சித்திரலேகை மொழியும் இசையும் கற்பித்தாள். ஒவ்வொரு சொல்லையும் ஓவியமென்றாக்கும் கலையை உஷை கற்றுக்கொண்டாள். இசையை வண்ணங்களாக்கப் பயின்றாள். ஓவியங்களில் எழும் இடைவெளிகளுக்குள் நுழைவது எளிது என்றான் சித்திரலேகை. ஆடியை விட்டு அகல்வதே அதனுள் நுழையும் வழி. ஆடியை நிலையாக வைத்துவிட்டு அதை நோக்கியபடி காலெடுத்து வைத்து விலகி விலகி சென்று அதில் மூழ்கி மறைந்தாள். ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் அவ்வாறு மூழ்கி பிரிதொன்றின் அடியில் மேல் எழுந்தாள். பின்னர் உஷையும் ஓவியம் எழுத கற்றுக்கொண்டாள். சித்திரலேகையும் அவளும் உள்ளறையின் சுவர்களில் வரையலாயினர். அங்கே கந்தர்வர்களும் தேவர்களும் தோன்றினர். சிம்மங்களும் புலிகளும் சிவந்த வாய் திறந்து நோக்கின. செங்கண் பருந்துகளும் கழுகுகளும் சிறகடித்தன. மேலும் மேலுமென அவர்கள் வரைந்து சென்று இருண்ட கரவறை சுவர்களையும் நிறைத்தனர். அங்கே கரிய சுவர் பரப்பில் இருண்ட கரடிகளும் பன்றிகளும் அமைந்தன. நிலத்தை நிறைத்திருந்தன கருநாகங்கள். வானில் காகங்கள் பறந்தன. அங்கு வந்து நோக்கிய சேடியர் கரிய சுவரை மட்டுமே கண்டனர். அந்த சுவரில் அவர்கள் இருவர் மட்டுமே திறந்து உட்புகும் வாயில் ஒன்று இருந்தது. இரவில் இருளில் அவர்கள் அதை திறந்து சென்ற நிலவரை பாதையில் நாகங்கள் நீர்மையொளியுடன் நெளிந்தன. வாய் திறந்து ஊன் வாடையுடன் மூச்சுவிட்டு சூழ்ந்து கொண்டன பாதாள உலகத்து தெய்வங்கள். அச்சுவரில் சித்திரலேகை தன் இளமங்கை உருவை வரைந்திருந்தாள். உஷையின் ஆடியில் அவள் முதுமகள் என தோன்றினாள். அங்கே ஓர் ஓவியத்தில் அவள் ஒரு சிற்றூர் மன்றை கண்டாள். பொறுமையிழந்து துள்ளி நின்ற பிடரி படர்ந்த சிம்மம் ஒன்று காலால் நிலத்தை அரைந்து உருமியது. பசியுடன் மண்ணை கீறி வால் சுழற்றி எம்பி குதித்து சுற்றி வந்தது. சூழ்ந்திருந்தவர்கள் ஓவியங்கள் போல சிம்மத்தை வெற்று விழிகளுடன் நோக்கி நின்றனர். எவரோ அணுகுவதை கண்டாள். அது தான் என்று உணர்ந்ததும் மெய்ப்பு கொண்டு கூர்ந்தாள். அஞ்சி பின்னடைந்த அவளை கண்டு சிம்மம் நிலத்தை அரைந்து பெரும் குரல் எழுப்பியது. அவள் மேலும் ஒரு அடியெடுத்து வைத்து கால் தளர உளம் உறைய விழி மலைத்து நின்றாள். சிம்மம் பாய்ந்து சென்று அவள் கழுத்தை கவ்வி தூக்கி கொண்டது. அவள் கைகளும் கால்களும் துடித்து துவள ஓசையின்றி உயிர் பதைத்தாள். சிம்மம் அவளை குருதி வழிய கிழித்து உண்ணத் தொடங்கியது. சூழ்ந்திருந்தவர்களின் முகங்கள் புன்னகையில் மலர்ந்தன. எவரோ சிரிக்கத் தொடங்க சிரிப்பு அனைவரிலும் பரவியது. அவள் அவர்களின் நடுவே சித்திரலேகையை கண்டாள். அக்கூட்டத்தில் சித்திரலேகை மட்டும் அவளை திரும்பி நோக்கினாள். வியப்புடன் கை நீட்டி உஷையை சுட்டி காட்டியபடி அவள் வெறி நகைப்பெடுத்தாள். எழுத்தழல் 13வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.